சின்ன அந்த பெட்டை தூக்கிட்டு வா. இன்னைக்கு எல்லாரும் கேட்ட மாதிரி 585ல லோடு ஓட்ட போகிறோம். இன்னும் என்ன பண்ண கோகுல? என்ன வந்த? சரி, நீ என்ன வந்த? இப்போ பேனர் எடுத்துருவா. நீ போட்டு விடு விடு. இந்த வண்டியில் தானே இருக்கும். கடைசியாக எந்த வண்டி ரேட் வச்சோம்? பைசன் பை ரேட் வச்சா டபுள் அண்டும் பாக்ஸ் எடுத்துட்டு வா. அப்படிதான் உள்ளதா வரும். என்னடா அது புதுசு டை அன்னைக்கு கழட்டமா கட்டிட்டோம். சுத்தி எடுத்தா கோகுல டைட் ஆகுதுடா. அடைக்க முடியுமா? தட்டு. மேல இங்கிருந்து போட்டு பார்க்கலாம். இங்கிருந்து இறங்குதா? ஜாக்கி எடுத்தா கோகுல? ஒரு நிமிஷம் ஜாக்கி எடுத்தா ஒரு ஜாக்கி தூக்கிட்டு இருடா. சுண்டு ஜாக்கி லைட்டா விரிச்சுட்டு போட்டுக்கலாம். அந்த மேல் வலசை வச்சு ஜாக்கி இறக்கு ஃபுல்லா ஜாக்கி. நீ அறிவுடா டே. அதை சுத்தி பாக்குற பத்தியா? சுத்தம் சுத்தம் ஏறாது, ஏத்த முடியாது. அப்படியே தான் தட்டி ஆகணும். தட்டிட்டு எகிருதுடா. சேர்த்து வாங்கிட்டு போயிடுச்சு. பெரிய வண்டி பெட்ட தூக்கிட்டோம். கீழே இருக்கீங்க. அது டெம்பர் பிளேட். இந்த இடத்துல வரும்போது ரெண்டு அழுத்து அழுத்துறோம். டெம்பர் அந்த பிளேட்டு இந்த இடத்துல அழுத்து கொஞ்சம் வரும். ரெண்டு பக்கம் எத்தனை அடி அது போயிடும். எடுத்துட்டுங்க. மேலடி கொஞ்சம் அந்த கை மேல போதும். அந்த கை மேல போதும் போதும். மேல கீழே ஒருத்தடியா? கீழே ஒருத்தடியா? அது கீழே ரொம்ப இந்த ஓட்டல போட்டுடலாமா? ஓட்டி அடிக்கணும். இந்த பக்கம் ரெண்டு பக்கம் சென்டர் அடி. சென்டர் அடி. சென்டர் இது மாதிரி ஒவ்வொரு நாளும் மாட்டணும்னா வீடியோ பண்ணுங்க. அந்தாண்டா போல்ட் உள்ள போட்டு அடி மப்ப போட்ட நேரா போயிடும். இப்ப அடிபட்டு இழுக்கணும். அதானே சாப்பிட்டு வெளியில சாப்பிட்டு விடு. அட்லட் பிடி இழுக்க வேண்டியதான். மேல பார்த்து விடு. வெளியே விடு. மெதுவா பாரு. மெதுவா தட்டு. போட்டா பெட்ட கொஞ்சம் லூஸ் டைட் வச்சுக்கோங்க. போட்டு ரெண்டு குத்துச்சுன்னா அது எப்படி போடுறப்ப போட்டு எல்லாம் பெயிண்ட் அடிச்சுட்டு போனுங்களோ? போட்டுதான் பெயிண்ட் அடிச்சிருக்கோம். கீழே
கழட்டும் போதையும் தட்டி தான் போடுவோம். ஆமாம், நீ என்ன பண்ணுற, கம்மல் வந்து வண்டி விட்டுட்டு பெயிண்ட் காயாக்கிச்சு வேலை பற்றி கொடுங்க வாங்கிட்டு நான் போனது விட்டுட்டு போ, மறுபடியும் ஒரு 10 லட்சம் கவ எடுத்துடா. 30-32 கவ எடுத்துடா. சுத்தாதுன்னு நினைக்கிறது வேணாம். ஃபர்ஸ்ட் கவையில் டைட் வச்சுக்கலாம் மாட்டேன். இஞ்சிலாம் இல்லை, கவ எடுத்துருவா. 30-32 கவ எடுத்துருவா. சரி அங்கேயே இருக்கு ஆக்சிடென்ட் போட்டானா அந்த மாதிரி டைட் டயரோட தான் 2 வீல் டிரைவ் வண்டிக்கு அது மாதிரி டைட்டா. மாசம் 60,000 கொடுக்குறேன். ஒன்று நீ வண்டி எடுத்து நீ என்ன நான் கேட்குறவா அவங்க பேசிட்டு போறாங்க. 2 வீல் டிரைவ்ல அப்படி ஓடுறாங்களா? 2 வீல் டிரைவ்லாம் சிக்காதான். நான் தான்டா கோப்பா சுத்தி பேனர்லாம் எடுத்து போடா. இதெல்லாம் யார் எடுத்துட்டு போறது? வச்சுட்டு 10 ஸ்பேனர் எடுத்துருவோம். ரிஞ்சும் கவையும். 10 எதுக்கு வண்டிக்கு போகுது? எடுத்துட்டு வா. அதுக்கு என்ன அதுக்கு அந்த பட்டையை கழட்டி எடுக்கணும். அது லூஸ் விடு. இந்த துள்ளியுண்டு பட்டக்குது இல்ல, இந்த கழட்டணும். கழட்டினாதான் கேட்டுகள் போட முடியும். அதான் அன்னைக்கு அவன் சொல்லல. பேனர் கரெக்டா போடணும். போடுறது அறிவாளி கொடுத்துருக்கான அந்த மாதிரி கழட்டிட்டு நினைக்கிறேன். பாக்கலாம் இரு சொல்லு. இரு அப்படியே வந்துடும். இப்ப அப்படியே டைட் பண்ணு. இந்த பட்டையை எடுத்தாதான் வந்து டிப்பிங் மாட்ட முடியும். இதுதான் நீ கழட்டு ஃபுல்லா டைட் பண்ணி விட்டுரு. கேட்டோல போட முடியாதுன்னு வச்சுக்க. இந்த புதுசா பொட்டி மாட்டி ஓட்ட தெரியாதுங்களுக்கு இது இல்லைன்னா இறுக்கி டைட் பண்ணி விட்டாங்கன்னா லோட் ஆகும். ஆமா ரெண்டு இதே சேர்த்து லோட் ஆகும். அவ்வளோ கேட்டோல டைட் பண்ணு. இந்த பக்கம் ஓப்பன் இருக்குது. இப்படி இந்த பக்கம் இந்த பக்கம் இப்போ உள்ள ஓப்பன் ஆகுதா? அது எப்படி உங்க பக்கம் மட்டும் தானடா? அந்த பக்கம் போட்டு கட்டிட்டு நீங்க சுடணும். அவ்வளோதான்டா வேலை. பேனெல்லாம் எடுத்து போய் வச்சுட்டு எடு. ஏன் மேல 2 பின் வச்சிருக்கீங்க? அது அந்த வண்டியில இருந்து கழட்டிட்டு வந்துட்டீங்களா? சாப்பிட்டாடா வா. டேய் எடுறா. அங்க என்னத்தர நின்று வேடிட்டு பாக்குறீங்க? இந்த பக்கம் டேய் இருடா. தூக்கு ஃபர்ஸ்ட். அது உள்ள விட்டு எப்படி தூக்குவ? கழட்டி விடுறா. வா. வாச மாட்டேன். அதெல்லாம் உடையாது. எனக்கு எதுவும் ஒரு தடவை தொடச்சி மாட்டுற பழக்கம் இருக்குதா? அப்படியே எடுத்து சொல்லுறா தோட தலைவிட. அது எதுவும் பண்ணாது. ஆ
அது வெளியே போட ஈர துணி அப்படியே தூக்கி மாட்டுற. தள்ளுறா நாக்க விடுறா தள்ளுறா தல்ல தல்ல. நீ அதை தூக்குனாலே அது உருவாது. நீ ஃபுல்லா லிவர் இறக்க போது தட்டுனா ஆயில் வரும். கேட்டவல் பண்ண. போதும் அப்படியே நிறுத்த. போனா அன்னைக்கு நான் ஊத்திட்டு வீட்டுல வைக்கல. அப்ப சரி அப்ப போய் எடுத்துட்டு வர வேண்டியதானே. இப்ப போய் எடுத்துட்டு வர வேண்டியதானே நேரம். அந்த துணி எடு. வளைஞ்சு போயிடாது. அப்படி காலை வச்சு ஊத்துனா ஊத்தாதா? டயர் மேல ஒரு கால் இது மேல ஒரு கால் வச்சு ஊத்துறா கூட நான் ஊத்துறேன். ஏன்னு ஊத்துற வாட்டத்தை பாரு. நீ தொடச்சு விடுற டே. நீ இந்த பக்கம் தொடச்சா ஏன் அவுத்துலதான் போய் தொடக்கணும். பாத்து பாத்து கொஞ்சம் வேகமா தொட. ஐயோ அவ்வளவு நேரமா ஊத்துவான். ஊத்திட்டான் பாரு. சுண்ட வச்சுட்டு போய் நீ வாய் போட்டு ஓடு. மேலே ஏறு பொண்ணான கையில. இங்கே சாப்பிட்றியடா? டேய் இங்கே சாப்பிடு. டேய் என்னடா போயிட்டு வருது? இங்கே சாப்பிடு சாப்பிடு. சாப்பிட்டு கோமதி கோவ செண்டு கொஞ்சம் சாப்பாடு போடு. உன் சாப்பாடு பிடிக்குதானு தெரியல. போதும் விடும் போதும். அப்படியே வண்டிக்கும் வலிக்காத. நானும் வரேன். டீசலே ஒரு கோடை இருக்குது போ. அதை வச்சு பொழுது போட்டிடலாம். உட்காந்தா எப்படி ஒன்லாம் பூவாட்டம் கூட்டிட்டு போறேன். அதெல்லாம் இந்த வண்டி பெட்டு வெயிட் ரொம்ப கம்மி தானே பொட்டி. போடா நான் சைடு போடா.
ஆஃப் பண்ணு கேக்குறா உள்ள விட்டா இப்படி போடா ஜேசி உள்ள போவாத மண்ணு குழம்பி இருக்குமா டேய் அங்க போய் இடத்த பார்த்துட்டு வந்துடலாம் சரிவா மேலே இடத்துல எடுத்து ஃபர்ஸ்ட் வண்டியா வடிச்சு எடுக்கிறதா புலமா போயிடலாம் உங்க மூஞ்செல்லாம் எல்லாரும் பாக்கணும்ல இப்படி ஒரு மேஸ்திரி இப்படி ஒரு அதான் உலகத்துக்கு தெரியணும்ல இவர் மேஸ்திரி கொத்துக்காரன்னு ஏன் கொலை கொத்தமா பண்ணிவிட்டான் வண்டி எடுத்தா அங்க என்ன உட்காந்துருக்குற
இடம் ரெடி பண்ணிட்டோம், பெட்டு போட்டோம். நல்லா ஓட்டி போட்டுக்கா. இரு அவன் தூக்கி தான் வச்சுக்கோ. வண்டி சாவி எடுத்துட்டு போது எதுக்கு இறங்கி போனா? டேய் வண்டி தூக்கி இப்படி போட்டு இதை அள்ளி லோடு பண்ண வண்டி அப்படியே பெட்டர் அவுத்து போட்டுக்கோ. மாட்டமே இல்லையா? இலக்காது இத உடச்சு விட. இப்படி லோடு வாங்கி இப்படி சுத்திட்டு வந்துருவாங்க. இத கொஞ்சத்தையும் உடச்சு விட. இப்படி லோடு வாங்கிட்டு இப்படி போயிடும். ஓகே நண்பா, நீங்க 585 4 வீல் டிரைவ்ல டெய்லர் மாட்டி ஓட்டுங்க. இதுக்குன்னு உங்களுக்கோசரம் நீங்க டெய்லர் மாட்டுக்கிறோம் நண்பா. எப்படி இதோட பெர்ஃபார்மன்ஸ் இருக்குதுன்னு பாருங்க, நீங்களே பாருங்க. என்ன கொஞ்சம் சேர்த்துக்கு கொஞ்சம் நல்ல ரிவேஸ் தள்ளுன்னு நினைக்கிறேன். ஜேசிபி பத்தி மைலேஜ் கேக்குறீங்க, அது மறுபடியும் ஒரு வீடியோல கிளியரா சொல்றேன். பலாம் சரி, நீ நேரம் விட்டு வண்டி ஆனா அங்க இங்கேயும் போகுது, நேரம் விட்டா போவாது.
இன்ஜினுக்கு அந்த நம்ம பைசா போய் இது எவ்வளவு வித்தியாசம் இருக்குது பாத்தியா? இன்ஜின்ல தம் இல்ல. பம்புல ஓட போ 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 போ. இதைத்தானே எல்லாரும் கேக்குறாங்க, இந்த வண்டியை டெய்லரு டெய்லரு டெய்லர்னு. இப்ப யாரு வரான்னு பாத்தீங்கன்னா நம்ம புது டிரைவர் வரார், பெரிய டிரைவர் கோகுல் வரார். அவருடைய ரிவர்ஸ் எப்படி விடுறாருன்னு மட்டும் பாருங்க. இந்த இடத்துல சேத்துல வண்டி அவரை கரெக்டா ரிவர்ஸ் விட மாட்டான். ஆனா வண்டி சரியில்லைம்மா, ரிவர்ஸ் விட பாக்கல அவன. அடே பொட்டி இப்படி போகணும். அங்க எதுக்கு போகுது? அங்கே விடுற நீ நேரத்துல போய் அங்க சேர்த்துக்கு போய் தள்ளாது. எங்க போகுது? தள்ளாதுடா. இப்படி போ. நான் சொல்றது போடாங்க. போய் ஓரமா கட்டாவு. போயிரு, அப்படியே போயிரு. அங்க வண்டி அப்படியே கட்டா பண்ற, அப்படியே வண்டி கட் ஆகுது. போயா சரி. இன்னும் போயிருச்சுன்னு எனக்கு எப்பயே தெரியுமே. Foreign railways in the conference. இப்படியே போயிரு. சின்ன வண்டி எடுத்து வந்துருக்கலாம், போகவே மாட்டேங்குது. வாய்ப்பு மட்டும் வாய் எனக்கு ஈக்குவலா பேசுறான், வேலை செய்யறேன் பாரு. வண்டி எதுக்கு அங்க போகும் பாரு, அது எதுக்கு அப்படி திருப்புறானுங்கன்னே தெரியல. எவனாச்சும் ஒருத்தவனாச்சும் பொட்டி நேரா பேசி விடுறானா? போட்டுட்டானா? அந்த ஓரமா போ, ஃபுல்லா ரேஸ் ஆகிய
எப்படி ரிவர்ஸ் போச்சு? இப்ப எப்படி ரிவர்ஸ் போச்சு? உன்னால ஐயில போய் பிரேக் அடிச்சு நீ கட் பண்ணி வண்டியா? இப்ப எப்படி பிரேக் அடிக்கிற? ஏத்து வாங்கலாம் வேலை நடக்காதுடா. அப்படி விட்டு போட வேண்டிங்கம்மா. ஃபுல்லா ரேஸ் வச்சுக்கோ. ஃபுல்லா ரேஸ் வை. போலாம் போலாம் போ. இப்படி கட் பண்ணு. அழுத்து ரேஸ் வை. அப்படி விடு போட்டோம். இப்ப எப்படி போகுது பாத்தீங்களா? திட்டு வாங்கினாதான் போவோம். இதான் இவன் ஹைபஸ்ல ஓட்ட முடியாது. வண்டி வேகமா போறாலும் இவனால ஸ்டேரிங் கட் பண்ண முடியாது. இப்ப திட்டு வாங்கினது வண்டி பாருங்க முன்னாடி வராது போகுதா? டைம் கணக்கு தானே? நம்மளும் ஜேசிபி டைம் கணக்கு தான். அது நடக்கணுங்கண்ணா. திட்டு அப்படி வாங்கியிருக்கிறான். ஏன் போவாது? கேளு அவன் வரட்டுன்னு. டேய் எப்பறம் முதல் நட போல இப்ப அப்புறம் 2 நட பைசா போச்சு அப்படின்னு கேளு. என்ன சொல்றேன்னு பாரு. லோடு வாங்கிட்டு அப்புறம் போயிருவோம் முன்னாடி. தெரியலையே. அப்படியே போய் ரிவர்ஸ்ல ஒண்ணு ஜேசிபி அடிச்சு அந்த இடத்துல போல. அப்படியே இதுலயே வா. டேய்
அதுக்கு தான் செருப்பு விட்டுட்டேன். நான் குழி விட்டு மேலே ஏறு. ஏன்னா மண்ணு லவுன்னு புடுங்குச்சுன்னா யாரை சொல்லி குத்தம் பண்ண முடியாது. லைட்டா இந்த பக்கமா வா. வரலாம் வா 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 வரலாம் வா. இந்த பக்கமே வா. அப்படியே ஸ்டெடியா போ. போ அப்படியே ஸ்டெடியா போ. அவன் லைட்டா அவன் மாறிக்கா. கல் அங்கதான் வரும். அவர் போய் லோடு வாங்கிட்டு போ. நல்லா தூக்காது. எதுக்கு போனா இறங்கி எடுத்து போடு. வரலாவா இந்த பக்கம் இந்த பக்கம். ஏய் கொஞ்சோடு போயிருந்தாலும் தள்ளி வா. புடிங்கோ கொஞ்சோடு இருந்தாலும் தள்ளி வா. போது மாறிக்கா. வரலாம் அப்படியே ஸ்டெடியாவா. போலாம் போ. போலாம். அது அதே தாரையில தான் போவோம். மாத்தி போக முடியாது. அதே தாரையில தான் போவோம். போதும் போதும் இரு. இறங்கட்டும் இல்லை ஏன்னா மேடு இழக்காது. ஓகே இறங்கட்டும். இரு 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 இறங்கட்டும். போ போல 3 கீர் போட 3. ஓகே நண்பா, இத்தோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவில் ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் தெரிவிங்கள். என்னால் முடிஞ்சதை சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், யுவோ சீரீஸ் லோட் ரன்னிங் கேட்டிங்க. நல்ல பர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் இருக்குது. பை டேக் கேர். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.